பாரு, இந்த உத்தமி சொன்னா மழை வருமா? ஏய், வரவேடி பார்க்கலாம். பாட்டி பாட்டி என்ன பண்றா அவ? வேணான்னு சொல்லுங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு டெஸ்டா? ஏன் மழை பெய்யாம போச்சுன்னா உங்க மனைவி நல்லவ இல்லைன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிருமா? அர்ச்சனா, நான் உத்தமின்னா ஏஜே தான் என் புருஷன்னு நான் நினைக்கிறது உண்மையா இருந்தா, நான் ஏஜேக்காக வாழ்றது உண்மையா இருந்தா, தெய்வமே இங்க மழை பெய்யணும். எத்தனையோ அப்பாவி அபலை பொண்ணுங்களை காப்பாத்தின மாதிரி நீ மழையா வரணும். ராமன் சீதை அக்னியில இறங்க வச்சது சீதை மேல இருந்த சந்தேகத்தினால இல்ல, அவரு சீதை மேல வச்சிருந்த நம்பிக்கை. அத ஊர் மக்கள் முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக தான் சீதை அக்னிக்குள்ள இறங்க சொன்னாரு. இப்ப கூட நான் கலங்கமானவன்னு நீங்க சொல்றதுக்காக மழை வரணும்னு நான் இப்போ வேண்டிக்கல. என் புருஷன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மை நிரூபிக்கிறதுக்காக தான். தாயே, ராமன் சீதைய அக்னியில இறங்க சொன்னாரு. அது சீதை மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, இந்த ஊருக்காக சொன்னாரு. அவங்கள அக்னி தேவதை காப்பாத்தினது போல நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன காப்பாத்தணும். இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றணும். உன் மக தப்பானவ இல்லைன்னு நீ நிரூபிக்கணும் தாயே. மழை வரணும் தாயே, மழைய வரவை தாயே, மழை வரணும் தாயே, மழைய வரவை. உன் மக கலங்கமானவ இல்லைன்னு நிரூபிக்கணும் தாயே. வா மழை வந்துரு மழைன்னு இவ கூப்பிட்டா அப்படியே மழை வந்துரும்ல. வசமா மாட்டிக்கிட்டா. தவளை தன் வாயால கெடுன்னு சும்மாவா சொன்னாங்க? மேகம் அசைந்தாடும் ராகம் விரல்களில் இருக்கின்றதே. தாயே, மழைய வரவை தாயே, தாயே. தாயே, மழை வரணும் தாயே. என்னக்கா மழை பெய்யுது? அதான் எனக்கும் புரியல.
ஹாசினி வாமா. அர்ச்சனா ப்ளீஸ், நான் இப்ப யார்கிட்ட எதையும் பேச விரும்பல. நீங்க விரும்பல, ஆனா நான் பேசணும். நான் பேசியே ஆகணும். அவ சொல்லிதான் மழை வந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். அந்த ஹாசினிய காயப்படுத்துறதுல அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. ஒரு தப்பான ஆளு இந்த வீட்ல இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. நீங்க ரொம்ப இலகன மனசுள்ளவரு. இல்லனா உங்களை ஜெயில போடுறதுக்கு ஆதாரத்தை எடுக்கத்தான் வந்தேன்னு கோர்ட்ல அவ வாயாலே சொன்னால, அதுக்கு அப்புறமாவும் அவளை இந்த வீட்ல நீங்க விட்டு வச்சிருக்கீங்க. அப்படி பண்றதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவகிட்ட இருந்து நான் பிரிஞ்சிடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அது சுமூகமா நடக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அது தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது தப்பாவே இருந்துட்டு போட்டோம். அவ கள்ளக்காதல் விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது. இந்த மாதிரி தகாத பேச்செல்லாம் நான் கேட்கவே விரும்பல. நிறுத்துங்க. நான் தமிழ்ல சொல்றதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஹாசினியோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க எந்த மொழியில பேசினாலும் அது கேட்கறதுக்கு நாராசமா தான் இருக்கு. ஹாசினி என்கிட்ட தப்பா நடந்துட்டான்னு நீங்க அவ மேல கோபமா இருக்கிறது சகஜம்தான். ஆனா அதுக்காக நீங்க அவ மேல பழி வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. அப்போ நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. இத பாருங்க, உங்களுக்காக எல்லாம் என்னால வாழ முடியாது. உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணுமோ நான் பண்றேன். ஆனா அதுக்காக நான் அவகிட்ட ஹார்ஷா நடந்துக்க முடியாது. நீங்க நியாயமா கூட ஹாசினி கிட்ட அந்த போட்டோவை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. அந்த அளவுக்கு அவகிட்ட எனக்கு உரிமை இல்ல. நீங்க டிவோர்ஸ் கொடுக்கற வரைக்கும் அவ உங்களுக்கு மனைவி தான். அதுக்காக நான் அவளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாது. ஏஜே, இந்த ரூம்ல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஹாசினியோட கள்ளக்காதல நீங்க நம்புறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நம்பல. அப்போ அவ உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாலும் அவ மேல உங்களுக்கு காதல், பாசம், ஆசை எல்லாமே இருக்கு, அப்படிதானே? எனக்கும் அவளுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை எனக்கும் அவளுக்கும் நடுவுல இருந்தா மட்டும் போதும். மத்தவங்க யாருமே இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சும்மா நீங்க இதை உங்க மனசுல ஏத்திக்கிட்டு நீங்களே குழப்பிக்காதீங்க, புரியுதுங்களா? இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இங்க பாருங்க, அவ கூட எங்களால இருக்க முடியாது. அவ இந்த வீட்ல இருந்தா நாங்க யாரும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். நீங்க இருங்க அர்ச்சனா, நானே போறேன். ஏஜே, என்னாச்சுக்கா? ஏன் ஏஜே கோவமா போறாரு? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் ஹாசினி பக்கம் தான் இருக்காரு. அவகிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. எப்படி பேசுவாரு? அவதான் மழையை பெய்ய வச்சிட்டாளே. அதுக்காக அவர் கோச்சுட்டு போற அளவுக்கு சண்டை போட்டீங்கன்னா என்னக்கா அர்த்தம்? சும்மா என் மேல பாயாத. ஹாசினி இந்த வீட்ல இருந்தா நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுக்கு அவரு நீங்களே இருங்க நான் போறேன்னு போயிட்டாரு. எங்க போயிட போறாரு? மறுபடியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அர்ச்சனா, நீ செஞ்சது நல்லாவா இருக்கு? யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற ஏஜேவியே இப்படி வீட்டை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டியேம்மா. இது என்னம்மா நியாயம்? நீங்க ஹாசினியோட சப்போர்ட்டர் தானே? உங்களுக்கு நாங்க நின்னாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம் தான். வாங்கடி போலாம். முகத்தை நல்லா பார்க்கலையே. அவர் என்ன பார்த்துருப்பாரா?
எங்க பார்த்துருப்பாரு? நானே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி மாஸ்க் போட்டிருந்தனே. ஆமா, என்னாச்சு ஏஜேக்கு? இப்படி தனியா நடந்து போறாரு, அதுவும் ஃபாஸ்டா வர போறாரு. ஊர வேகத்தை பார்த்தா கோமா போற மாதிரி இருக்கே. சரி பாப்போம். ஏஜி, ஆட்டோ இந்த அடுத்த ஸ்ட்ரீட்ல தான் போலாம் சார். ஏஜி, 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 ஏஜி. சம்திங் ராங். அவர் முகமே சரியில்லை. ஏதோ நடந்திருக்கு. ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. நீங்க கோச்சிட்டு வந்துட்டா நான் மட்டும் வீட்ல எப்படி இருப்பேன்? ஓ இது பாருங்க, என்ன நம்புங்க. நீங்க வெறுக்கிற அளவுக்கு நான் தப்பெல்லாம் பண்ணல. நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்குள்ள சண்டை சச்சரவு வேண்டாம். ஏய் வாய மூடு. இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன நடக்கும்? கொலை நடக்குமா? ஏன் உனக்கு வெக்கமே இல்லையா? புருஷன் கிட்ட பொண்டாட்டி வெக்கப்படக்கூடாதா? நீ என் பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டி இல்ல. நான் கர்ப்பமா இருக்கேன். கர்ப்பமா இருக்கியா? எப்படி? சான்ஸ் இல்ல. நமக்குள்ளதான் எதுவுமே நடக்கலையே. நீ கர்ப்பமா இல்ல, நான் சத்தியமா சொல்றேன். எங்க வேணா சத்தியம் பண்ணுவேன், யாரு வேணா சாட்சி கூப்பிடுவேன். இந்த விஷயத்துக்கு யார சாட்சிக்கு கூப்பிடுவீங்க? நான் வெளியே போய் நின்னு நீ கர்ப்பமா இல்ல, ஹாசினி கர்ப்பமா இல்ல, நான் நல்லவன் சொல்லுவேன். நான் நல்லவன் தான், மழை பெய்யட்டும்னு கடவுள் கிட்ட வேண்ட போறேன். அப்போ மழை பெய்யும், ஏன்னா நான் நல்லவன். இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? சும்மா. சும்மாவா? ஏய் என்ன பைத்தியமா நீ? ஆமா, உங்க மேல பைத்தியம். இத பாரு, இந்த ரொமான்டிக் டயலாக் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன் நான் பேசக்கூடாதா? உங்களுக்கு வயசு ஆயிடுச்சா என்ன? ஓ கடவுளே, இவகிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் கடவுள் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காருன்னு சந்தோஷமா நினைக்கிறேன். சந்தோஷமா நினைக்கிறேன். நீ எப்பவுமே நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தானே நினைப்ப. ஏய் ஹாசினி, உண்மை சொல்லு, நீ கன்சீவா இருக்கியா? அது சஸ்பென்ஸ். ஓ சான்ஸே இல்ல. ஏன்? ஏன்னா நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு உறவே இல்லையே. நம்ம ஏற்காடு போனோம். செம்ம குளிரு, செம்ம இருட்டு, அடர்ந்த காடு. நீங்களும் நானும் மட்டும்தானே இருந்தோம். உங்களுக்கும் எனக்கும் சம்திங் நத்திங். சும்மா கரண்ட் வந்துச்சுல, இப்போ நீ கிளம்பு. நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். நீ கூப்பிட்டா நான் வரத்துக்கு நான் யாரு, நீ யாரு? ஹாசினி வேண்டாம், உன்னோட லிமிட்டை தாண்ட. உன் மேல உள்ள சாஃப்ட் கார்னரை நீயே டேமேஜ் பண்ணிக்காத. சும்மா இரு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் எந்த விதத்துல கேட்டாலும் என்னோட முடிவு ஒண்ணுதான். நீ யாரோ நான் யாரோ. சரி ஓகே, நீங்க யாரோ நான் யாரோ. நான் உங்ககிட்ட பேசல. வீட்டுக்கு வாங்க. நீங்க எங்க இருந்தாலும் நானும் அங்கதான் இருப்பேன். என்னை பத்தி நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, நான் என் மனசளவுல ஒரு நல்ல மனைவியா நடந்துக்க விரும்புறேன். அர்ச்சனாவுக்காக நீங்க கோவப்பட்டு வீட்டை விட்டு வர ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா இருக்காது. 5 பெண்கள் அந்த வீட்ல இருக்கோம். ப்ளீஸ்.
என்ன அதிசயம், இப்படி கூட நடக்குமா உலகத்துல? பாட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்க பாரு. சேஞ்ச் இல்லம்மா. சேஞ்ச் இல்லையா? ஆமாம்மா. பாட்டி 10 rupees சேஞ்ச் இருக்கா? இருமா தரேன். சித்ரா 10 rupees கொண்டு வாமா. இந்தாங்க பாட்டி. அங்க கொண்டு போய் கொடு. போம்மா, போய் கொடு. தேங்க்ஸ்மா. என்ன மந்திரம் போட்டாலும் தெரியல. ஏஜே கோச்சிக்கிட்டு போனாரு, எங்க போனாருன்னே தெரியல. அவரை கரெக்டா தேடி புடிச்சு 2 பேரும் ஒரே ஆட்டோல வந்து இறங்குறாங்க. 2 பேரும் சண்டை போடுற மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாதிரி நடிக்கிறாங்களோ? இத பாருங்க, புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படிதான் இருக்கும். சண்டை வரும், ஆனா வராது. கோபம் வரும், ஆனா வராது. பிரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா பிரிய மாட்டாங்க. அவருக்கு என்ன பிரச்சனையோ அவர் இந்த நேரத்துல எங்க கோமா நடத்த போறாரு? யார பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் அவரே அப்படின்னு சொன்னா யார பத்தி சொல்லுவேன்? அவர் வேக வேகமா கோவமா எங்கேயோ போறாரு. ஒரு செகண்ட்ல நான் அவரை மிஸ் பண்ணிட்டேன். பயங்கர டென்ஷனா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? நான் கேட்டுட்டே இருக்கேன், பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு. அவருக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? நான் தான் சொல்றேன்ல, ஏஜி சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாரு, கோவமா இருந்தா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்றியா இல்லையா? இப்படி கேட்டு சொல்ல போறியா இல்ல நாங்க வீட்டுக்கு போவோம்? என்ன பாக்குற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. அர்ச்சனாக்கு போன் போட்டு கேளு. இரு, போன் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு. விக்ரம். விக்ரம் சொல்லுங்க. அர்ச்சனா, அங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. விக்ரம், அது அங்க பக்கத்துல யாரு? பிரவலி அத்த வாய்ஸ் மாதிரி கேக்குது. அர்ச்சனா, என்ன கேட்ட? இல்ல, நீங்க போன் பேசும்போது பிரவலி அத்த பேசின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஜி டிவில ஒரு ஆர்டிஸ்டோட வாய்ஸ் வந்து பிரவலியோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. விக்ரம் ஏதோ சமாளிக்கிற மாதிரி தெரியுதே. என்ன அர்ச்சனா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க? வீட்ல யாரால பிரச்சனை வரும்? அந்த ஹாஸ்னியாலதான். அந்த சங்கர் விஷயத்துல ஏஜிக்கு ஹாஸ்னி மேல கோவம் வராதது எனக்கு பயங்கர எரிச்சலா இருந்துச்சு. நானே அத பத்தி அவர்கிட்ட பேசினேன். அவர் ஹாஸ்னிய பத்தி நான் சொல்றது எதுவுமே நம்பவே இல்ல. எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹாஸ்னி மேல ஏஜிக்கு கோவம் வரணுங்கிறதுக்காக அவர்கிட்ட கொஞ்சம் தர்ம சங்கடமான கேள்வி எல்லாம் கேட்டேன். அதுக்கும் அவருக்கு கோவம் வரல. ஹாசினி இந்த வீட்ல இருந்தா நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம்னு வரைக்கும் சொன்னேன். அதுக்கு அவர் டக்குன்னு கோச்சுக்கிட்டு, நீங்க வேணா இந்த வீட்ல இருங்க, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாரு. இதான் நடந்துச்சு. நான் இதை உங்ககிட்ட சொல்லி உங்களையும் டென்ஷன் பண்ண வேணான்னு தான் அமைதியா இருந்தேன். என்ன சொன்னல ஏதோ பிரச்சனை. அந்த அர்ச்சனா, மாயா, சித்ரா இவங்க எல்லாருமே அவரோட கால்ல விழுந்து ஏஜி போகாதீங்க சொன்னா அவர் ஏன் போயிருக்க போறாரு? அதான் சொல்றேன், இந்த சித்ரா, மாயா, அர்ச்சனா இவங்க 3 பேரும் டேஞ்சரஸ்.
பிரவலி நான் பாத்துக்கிறேம்மா. என்ன பார்க்க போற? நீ பார்த்தது எதுவுமே சரியில்லை. உன் கூட வச்சிருக்கிற ஆளும் சரியில்லை. ஏன் யாருமே என்னோட வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஹாசினி மேல ஏசிக்கு கோவம் இல்லனா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள சீக்கிரமா சமாதானமாவாங்க. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அவ கர்ப்பமாவா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கைதி மாதிரி போட்ட வீட்டுக்குள்ள யாராவது பாத்துருவாங்களான்னு பயத்தோடயே இருக்கணும். என்னை தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்படி விட மாட்டேன். உன் சந்தோஷத்துக்கு குறுக்க வர அந்த ஹாசினிய நான் சாவடிப்பேன்.